வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நிலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து சிறப்பான ஒரு தகவலை செய்தி வடிவமாக கொடுத்திருக்கிறார்கள். இளையராஜா என்ற இசை மாமேதை, இசை சக்கரவர்த்தி, இன்னிசை இளவல் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற இளையராஜா அவர்கள், இளையராஜா இசைக்கே சக்கரவர்த்தியாக இருக்கின்ற அவர் 1970களிலே தமிழ் திரைப்படத்தில் அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் அன்றைக்கு இசை அமைப்பாளராக இவரை பஞ்சு அருணாச்சலம், கதை ஆசிரியர், பாடகர், தயாரிப்பாளர் என்று இருக்கின்ற பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் மீனாட்சி சீனி ஆர்ட்ஸ் பட தயாரிப்பு நிறுவனமான தயாரித்த அன்னக்கிளி திரைப்படத்தில் இசை அமைப்பாளராக அறிமுகப்படுத்தினார். அன்னக்கிளி அன்றைய வெளிவந்த காலகட்டத்தில் இசையால் தமிழகத்தையே வென்றது. எங்கு பார்த்தாலும், எந்த கிராமமாக இருந்தாலும், எந்த திருவிழாவாக இருந்தாலும், திருமணம் என்றாலும் அங்கே அன்னக்கிளி திரைப்படத்தினுடைய பாடல்கள் ஒலிக்காத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். 70-80 காலங்களிலே இளையராஜாவுடைய புகழ் இசை உலகத்தில் இளையராஜாவை கொடிகட்டி பறக்க வைத்தது. 1500க்கு மேற்பட்ட திரைப்படங்களிலே இசை அமைத்திருக்கின்ற இளையராஜா அவர்கள் 10,000த்திற்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் அவர் இசை வெளியாகியிருக்கிறது. அவருடைய இசையில் 10,000த்திற்கு மேற்பட்ட பாடல்கள் தமிழிலும், இந்தியிலும், தெலுங்கிலும், மலையாளத்திலும் வெளிவந்திருக்கிறது என்று ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் வருகின்ற 8ஆம் தேதி லண்டனில் முதல் சிம்போனியா இசையை இளையராஜா அரங்கேற்றவிருக்கிறார். ஆம், வருகின்ற 8ஆம் தேதி லண்டனில் முதல் சிம்போனியா இசையை இளையராஜா அரங்கேற்றவிருக்கிறார். இது பெரிய சாதனையாக, ஒரு தமிழன் நிகழ்த்திய சாதனையாக, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு சாதனையாக, தமிழ் திரைப்படத்துடைய இசை அமைப்பாளர் ஒருத்தர் லண்டனிலே சிம்போனியா இசையை அரங்கேற்றுகிறார் என்றால் பெருமைப்படக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. இதனை அடுத்து இளையராஜா அவர்களே அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள் உட்பட தமிழக முதல்வர் அவர்கள் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் கூட வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் இளையராஜா அவர்களுக்கு. இந்த நிலையில் நடிகர் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த நிலையில் சிம்போனியா இசை அரங்கேற்றத்திற்காக லண்டன் செல்லக்கூடிய இளையராஜா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த சந்திப்பு நிகழ்ச்சி பார்த்து அண்ணா இப்படி வந்து ஓரமா போகுது.
ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக மாண்புமிகு தமிழக முதல்வரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பல துறைகளிலிருந்து முக்கியமானவர்களும் திரையுலகை சார்ந்த கமலஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அனைத்து தமிழக மக்களின் சார்பாக வந்து என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வந்து வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். இன்றும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களும் ஊடக நண்பர்களும் வந்திருந்து மிகவும் மலர்ந்த முகத்தோடு என்னை வழி அனுப்பி வைக்க வந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்டவனுடைய பெருமையாக நான் நினைக்கவில்லை. இது இந்த நாட்டின் பெருமை என்று தான் நினைக்கிறேன். அங்கே லண்டன் மாநகரிலே நடக்கின்ற இசை நிகழ்ச்சி நமது உள்ளங்களிலெல்லாம் வந்து நிறைய போகிறது என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. இறைவன் அருள் அதற்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கேள்விதனை கேட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் என்றும் அதன் பிறகு அவர் லண்டன் செல்வதற்காக விமான நிலையத்திற்குள்ளே செல்லுகின்ற போது அவர்களை பலர் வழி அனுப்பி வைத்தார்கள். ஒரு தமிழராக தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ் திரைப்படத்திலே இசை அமைத்து இன்றைக்கு 1500க்கு மேற்பட்ட திரைப்படங்களிலே 10,000ற்கு மேற்பட்ட பாடல்களை இசையமைத்து இன்றைக்கு இசைக்கே இளையராஜாவுடைய இசை இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு புகழ் பெற்றவர். சிம்போனியா இசையின் அரங்கேற்றத்திற்காக லண்டன் செல்லக்கூடிய அவரை விமான நிலையத்தில் மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்தார்கள் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் திரு ரவி அவர்களோடு இணைந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று தெரிவித்தார்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகிலும் கண்டு மகிழுங்கள் என்று உடனுக்குடன் நிகழ்ச்சியை காண உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் பார்த்த ரசிகர் பெருமக்கள் செய்திகளுடைய நிறை குறைவுகளை பற்றி எங்களுக்கு யூடியூப் கமெண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று கேட்டு செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்